மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை ரவுடி என்றும் குற்ற வழக்கில் இருப்பார் என்றும் இன்னும் மோசமாக ஒரு விமர்சனம் செய்திருக்கின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் விமர்சிப்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. விமர்சிக்கக்கூடிய நபர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஊழல்வாதிகளையும் காம வெறியர்களையும் ஏமாற்று பேர்வர்களையும் சேர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் தன் கூட இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளை தவறான வகையில் பயன்படுத்தி அவருடைய சகா நிர்வாகிகளையே ஒழித்து கட்டி கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய அறிக்கையிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் மக்களை வேறுபடுத்தி பார்ப்பது, ஜாதி ரீதியாக உணர்வுகளை தூண்டிவிடுவது, மத ரீதியான உணர்வுகளை தூண்டிவிடுவது, அவர்களிடத்தில் நியாயமும் நேர்மையும் எதிர்பார்ப்பது நம்மளுடைய தவறு. ஆனால் அண்ணாமலை பேசியது யார் என்றால் வெறும் செல்வ பெருந்தகை அல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டும் இல்லை, காங்கிரஸ் கமிட்டியுடைய சித்தாந்தம் காந்திய சித்தாந்தம். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் சித்தாந்தம் காங்கிரஸ் உரியது. அதை அண்ணாமலை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அண்ணாமலையை கோவையில் மட்டுமல்ல அரவக்குறிச்சியிலும் மக்கள் ஓடோட விரட்டி இருக்கின்றார்கள். அதை புரிந்து தன்னுடைய தகுதி என்ன என்று தெரிந்து அண்ணாமலை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அத்துமீறி விமர்சிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுக்குண்டான பலனை பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் அனுபவிப்பார்கள் என்று எச்சரிக்கை செய்கின்றோம்.